அபிராமி. அபிராமி, உன் தங்கைக்கு புத்தி சொல்லு. நீதான் நேக்கே புத்தி சொல்லுவியே. இந்த மாதிரி ஆனவாள்ல தான் வெளியில தலை காட்ட மாட்டா. மக்கி போய் ஆத்துக்குள்ளேயே கிடப்பா. காலம் மாறி போயிடுத்துன்னு எல்லாத்தையும் மாத்திட்டு போக முடியாது. பின்னாடி நாம தான் மாட்டிட்டு முழிக்கணும். வளர்ப்பு சரியில்லை, அதான் வாழ்க்கையே அமையல. இதோ பாருடி, பகவான் கொடுத்த கோலத்தை மனசுல வச்சுட்டு பக்குவமா இருக்க பாரு. விஜய், யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. வா உள்ள. இது இதுக்கு போய் கண் கலங்கிண்டு அந்த பாட்டிக்கு யாரையா திட்டணும். இன்னைக்கு நான் வசமா மாட்டேன். நேக்கு ஒன்னும் கவலை இல்ல. பாவம் அந்த நாகுவாத்தின் பேர் தான் மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஆயிடுது. அச்சோ, ஆளுதான் இப்படி வளர்ந்திருக்கே தவிர மொண்டையில ஒண்ணும் இல்ல. எப்படிதான் அப்பா உன்னை வச்சு சமாளிக்கிறாரோ தெரியல. அவர் எங்க என்ன சமாளிக்கிறார்? எப்ப பார்த்தாலும் அங்க போகாத இங்க போகாத, அது செய்யாத இது செய்யாதுன்னு சொல்லிட்டே இருக்கார். நான் தான் அவரை வச்சு சமாளிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? ஆமா, இன்னைக்கு என்ன சமையல்? நான் உன்னை பார்க்காம ரொம்ப ஏங்கி போயிட்டேம்மா. உனக்கு என்ன வேணும் சொல்லு, உடனே செஞ்சுடுறேன். உன் கையால மோரிஞ்சாதும் தந்தா கூட நன்னா இருக்கும்க்கா. நன்னா பேச கத்துனுட்டேன். இந்த சாப்பாடு விஷயத்துல டிமிக்கி கொடுக்கற பழக்கத்தை இன்னும் நீ விடல. அக்கா, எப்பவும் கூடவே இருக்கணும்க்கா. உன்னை ஒரு நிமிஷம் கூட அங்கேயும் இங்கேயும் விடக்கூடாதுன்னு தோன்றதுக்கா. ஹே மண்டு, நான் இப்ப உன் கூட தானே இருக்கேன். சரி, என் கூடவே இருந்து ஒத்தாசை பண்ணு. சமையல் பண்ணிட்டே பேசலாம். சரிக்கா. வா. நோக்கு, தேங்காய் போட்டு மைசூர் சாம்பார் பண்ணிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் வதக்கிடுறேன். அப்போ கேரட் அல்வா பண்ணலையா? அதுவும் செஞ்சுடுறேன். சரி, கத்திரிக்காய் நறுக்கட்டுமா அது நறுக்கட்டுமா? வெண்டைக்காய். உன்னை நினைக்காத நாளே இல்ல விஜய். நீயும் அப்பாவும் எப்படி இருக்கேளோ, என்ன பண்றீங்களோன்னு ஒரே கவலை நேக்கு. இந்த பாட்டி உன்னை எப்படி எல்லாம் பாடுபடுத்துறாளோன்னு அடிக்கடி நினைச்சுக்குவேங்கா. ஆமா, அப்பா மருந்தெல்லாம் நன்னதானே சாப்பிட்டு இருக்கார். போன வாட்டி நீ அத்திம்பேர்ட்டு இருந்து வாங்கி கொடுத்த மாத்திரை எல்லாம் தீந்து போயிடுதுக்கா. அப்பா இப்ப எல்லாம் மாத்திரையே சாப்பிடுறது இல்ல. அந்த வெண்டைக்காயை கொண்டா. என்னட ஒரு வார்த்தை சொல்லல. சொல்லி இருந்தா அத்திம்பேரண்ட சொல்லி மாத்திரை வாங்கி அனுப்பியிருப்பேன். சக்கரை நோய்க்கு மாத்திரை விடாம சாப்பிடணும். நீ கூட ஏன் நேக்கு கடதாசி போடல? அது இல்லக்கா, போன தடவையே இதோ இந்த கடுகு மாதிரியே பாட்டி அப்பாவையும் உன்னையும் பொறிஞ்சு தள்ளிட்டாளாமே. அப்பா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். அக்கா, அத்திம்பேர் உன் மேல உயிரே வச்சிருக்காருன்றது தான் அப்பாக்கு இருக்கிற ஒரே நிம்மதி. சுந்தரேசனை பாட்டி நம்ம ஆத்துக்கு அனுப்ப மாட்டேங்கிறாருன்னு அப்பா ரொம்ப வருத்தப்படுறார். வருத்தப்பட வேண்டான்னு சொல்லு. அடுத்த தடவை ஸ்கூல் லீவ் விடும்போது அவனை 10 நாளைக்கு நம்ம ஆத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். ஹை ஜாலி. அப்ப சுந்தரேசனை அனுப்பி வச்ச கையோட நீயும் அங்க வந்துருவ. ஏன்னா உனக்கு தான் சுந்தரேசனை விட்டு இருக்க முடியாதே. நீ இல்லாம இருந்தா என்னால இருக்க முடியலையே. என்னால மட்டும் முடிஞ்சா உன்னையும் அப்பாவையும் என் கூடவே வச்சுட்டு இருப்பேன். நான் என்ன பண்றது? ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் பகவானை யார் கும்பிடுவா? ஐயோ, இந்த ஆத்துல எப்ப பார்த்தாலும் பக்ஷணம் நிறைஞ்சு இருக்கு. நம்ம ஆத்துல அப்பா கல்யாணத்துக்கு எங்கேயாவது போனாதான் லட்டு முறுக்குன்னு கொண்டு வருவார். இப்பெல்லாம் அது கூட இல்ல. ஆமா அக்கா, நான் நோக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்ல பார்க்கலாம். சிங்கக்குட்டி
அக்கா யானைக்குட்டி. ஐயோ அறுக்காதக்கா, நானே சொல்லிடுறேன். நீ ஆசையா நட்டு வச்ச மருதாணி செடி நிறைய இலை விட்டுருக்கு. நோக்கு பிடிக்குமே தான் எடுத்துட்டு வந்தேன். இந்தா அரைச்சு கையில இட்டுக்கோ. எடுத்துக்கோக்கா. இந்தா வாங்கிக்கோக்கா. ஈஸ்வரா, இவ கையில இடுறதுக்காக தானே நான் இந்த மருதாணி செடியை ஆசையா ஆத்துல நட்டு வளர்த்தேன். இட்டுக்க வேண்டிய வயசுல அவகிட்ட இருந்து எடுக்க நோக்கு எப்படிதான் மனசு வந்ததோ. வந்துட்டாங்க ஐயா. இந்த அம்மா வந்துட்டாங்கல்ல, இனிமே இந்த நிலத்தை ஏலம் எடுக்க முடியாது. பேசாம நிலத்தை அவங்க பேருக்கே எழுதி கொடுத்துட்டு அவங்க ஜோலியை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். அதானே, இவங்களுக்கு எதிரா பொருளை உயர்த்தி யார் ஏலம் எடுக்க முடியும்? யோ கணக்கு, இன்னும் ஏலத்தை ஆரம்பிக்கல போல இருக்கு. 10 மணிக்கு தான் ஏலத்தை தொடங்கணும்னு சர்க்கார்ல சொல்லியிருக்கா. அதான் நீங்க வந்துட்டு ஆரம்பிச்சிருவா. வாங்க. நீர் சொல்ல வேண்டியதுதானே. நம்ம விலைக்கு யார் போட்டி போட போறா? அப்படி இப்படி நீ ஏதாவது கையில அமுக்கிட்டு காரியத்தை கச்சிதமா முடிக்க வேண்டியதானே. இதெல்லாம் உமக்கு சொல்லிட்டே இருப்பாளாக்கும். அது மட்டும் இல்ல பெரியவரே, அடம் பிடிச்சாங்கன்னா அதை மாத்தவே மாட்டாங்க. எல்லாரும் இங்க கொஞ்சம் கவனிங்க. சுப்பிரமணிய நிலத்தை அரசாங்கம் ஏலம் விட முடிவு செய்துள்ளது. ஏலத்தொகை 10,000 ரூபாய். ஏலம் கேட்போர் கேட்கலாம். 11,000. 11,000 ஒரு தரம், 11,000 ரெண்டு தரம், 12,000. 13,000. 13,500. 13,500 ஒரு தரம். 14,000. 14,000 ஒரு தரம், 14,000 ரெண்டு தரம், 15,000. 16,000. 16,500. 17,000. 18,000. 19,000. 19,500. யோ கணக்கு, 20,000 கேளியா? மன்னிக்கணும், நிலத்தோட 2 மடங்கு விலை மாமி அது. அது என் கௌரவத்தோட விலை. கேளுமையா 20,000. 20,000. 20,500. 25,000. 50,000. யோ கணக்கு, என்னையா நடக்கிறதுங்க? யாரையா இந்த ஆளு என்னையே உரசி பாக்குறா? உங்களை பத்தி தெரிஞ்சுட்டா உரசலாம் மாமி. யாரோ அசலூராம் போல இருக்கு, அதான் இப்படி உரசி பாக்குறேன். நான் உங்ககிட்ட என்னையா சொன்னேன்? எப்படியாவது இந்த நிலத்தை நமக்கு சாதகமா முடிக்க சொன்னேனா இல்லையா? மேல கேளியா? 50,000 ஒரு தரம், ரெண்டு தரம், 3 தரம். யோ கணக்கு, உம்ம மேல கேட்க சொன்னேன்ல. நான் என்ன பண்றது மாமி? டவாலி அதுக்குள்ள மணி அடிச்சிட்டா மாமி. அது சாதாரண மணி இல்ல, உமக்கு சாவு மணி. ஐயோ, நேக்கு கொடை பிடிச்சிட்டு போறோம். இவன் யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு வரோம். சரி மாமி. உங்க பேர் என்ன? ஏலத்தை எங்க முதலாளி பேர்ல எடுத்திருக்கேன், அவர் பேரை எழுதிக்கோங்க. உங்க முதலாளி பேர் என்ன? நீலகண்டன். என்ன அப்படி பாக்குறீங்க? புதுசா இவங்க எங்க இருந்து முளைச்சாங்கன்னா போக போக தெரிஞ்சுப்பீங்க. நாங்களும் மாளிகை வம்சம் தான், கீழ் மாளிகை வம்சம். ஆடுபுலியாட்டம் தொடங்கியாச்சு. இனிமே ஒவ்வொரு அடியும் சில பேருக்கு இடிதான். டேய் செல்லம்,
எவ்வளோக்கிட்ட ஏலம் எடுத்த? 50,000. டேய் சீக்கிரம் வேலையை முடுறா. இதோ முடிச்சிடுங்க ஐயா. எங்களுக்கு என்ன வேலை வெட்டியா இல்ல? என்ன ராஜேஸ்வரி, சௌக்கியமா? பாம்பை பார்த்து கருடம் கேட்குறேம்மா, சௌக்கியமா? கைலாசம், ஆ? நீ அந்த நல்ல பாம்பு 2 மோதி பார்த்திருக்கியா? இல்லையேம்மா. நான் பார்த்திருக்கேன்டா. சண்டை போடுறதுக்கு முன்னாடி 2 பாம்புகளும் விஷத்தை அப்படியே கக்கும். இத்தனை நாளும் அவ விஷத்தை கக்கினா இப்ப ஏன் பங்கு. நான் வாமன அவதாரமா இந்த ஊரை விட்டு வெளியேறினேன். இனிமே விஸ்வரூபம் எடுக்க போறேன். முத அடியால இந்த ஊரை எல்லாம் அளப்பேன். 2வது அடியால அந்த ஆகாயம் வரைக்கும் பரவி இருக்கிற அவ பெருமையெல்லாம் அளந்து அப்படியே கொலைச்சிருவேன். 3வது அடி எங்க வைப்ப தெரியுமா? இந்த ஆணவக்காரி தலையில வச்சு பூமிக்குள்ள இவளை புதைப்ப. அதுக்கு தானே வந்திருக்க. என்னோட 3வது அடிதான் இவளுக்கு விழப்போற மரண அடி. அதானே? டேய் வண்டி ஏடுறா. அம்மா, எல்லாம் சரிம்மா. இந்த கூலிக்கார பசங்களை எதுக்கு வண்டியில் ஏத்துனீங்க? ஏய், அவங்கள பத்தி அப்படியெல்லாம் பேசாத. எதுக்கு தெரியுமா நான் அவங்கள கார்ல ஏத்திட்டு வந்தேன்? அவங்க ராஜேஸ்வரியோட சாம்ராஜ்யத்துல கையை கட்டிட்டு வேலை பார்க்குறவங்க. அவங்கள ஏன் கார்ல ஏத்திட்டு வந்து அவங்கள நான் கௌரவிச்சேன். அவ பெருசா மதிக்கிற கௌரவம் என்ன பாடுபட போகுதுன்னு நீ பார். ஏமா, இதுக்கெல்லாம் அந்த பொம்பளை அசர்வாளா? பேராண்டி, ஏலம் எடுக்கிறதுல அவளுக்கு கிடைச்சிருக்கிற முதல் தோல்வி. எப்பவுமே ஏழைகளை பார்த்து செருப்பால் அடிப்பேன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனா பணக்காரரை பார்த்து பணத்தால் அடிப்பேன்னு சொல்லிப்பாரு, வலிக்கவே வலிக்காது. அவங்கள அடிக்கணும்னா கௌரவத்தில் அடிக்கணும். கௌரவத்தில் அடிப்பா இவ, அவ நொறுங்கி விழுவாடா. போனா போறது மாமி. அவ எல்லாம் அர்த்தராத்திரில கொடை பிடிக்கிறவா. அதாவது புதுசா வாழ்வு வந்த அல்பங்கள். நீங்க வருத்தப்படாதல் மாமி. மூடு வாய. என்ன ஆச்சு ராஜேஸ்வரி? எவ்வளவு ஏலத்தில் எடுத்த? போறச்சிய அவசகுணமா பேசினேள். கரீனாக்கு பிடிச்சவர். நீங்க அஸ்துபட்டி எந்த காரியம் உருப்பட்டிருக்க? என்ன ஆச்சு? என்ன ஆகணும்? அந்த நிலம் நமக்கு கிடைக்கல. உன்னாலேயே வாங்க முடியலன்னா இந்த ஊர்ல வேற யார் ஏலத்தில் எடுக்க முடியும்? ஏன் முடியாது? நம்மளோட பிராரப்த கர்மம் இருக்கே, அது மறுபடியும் நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சுட்டு. என்ன சொல்ல வர நீ? அந்த நிலத்தை யார் ஏலத்தில் எடுத்தா? அந்த திருப்பெயரை ஏன் வாயால வேற சொல்லணுமா? எல்லாம் அந்த நீலகண்டன் தான். நீலகண்ட ஏலத்துக்கு வந்திருந்தானா? அவன் வராம எடுப்பானாகும். அவன் மாட்டு பொண்ணு இருக்காளே, அந்த யமகாதைய தாட்சாயினி, அவளும் அவ உதவாக்கற பையனும் வந்திருந்தா. எவ்வளவுக்கு ஏலம் எடுத்தா? ஏலம் என்ன பெரிய ஏலம்? பிசாத்து 50,000 ரூபாய். அந்த நிலம் என் கையை விட்டு போயிடுது. போனா போறது ராஜி, விட்டு தள்ளு. அவளுக்கு நிலம் தேவைப்பட்டிருக்கோம். இல்ல, அவளோட பழிவாங்கிற படலம் இது. அவளே தன் வாயால சொன்னாளே, ஆடு புலி ஆட்டம் தொடங்கிடுதுன்னு. பைத்தியக்காரி. புலி யாரு ஆடு யாருன்னு அவளுக்கு தெரியல. புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது. ராஜி, உணர்ச்சி வசப்படாதம்மா. நோக்குன்னு அருமையான குடும்பம் இருக்கு. உன்னை சுத்தி நாங்கெல்லாம் சஞ்சரிச்சுட்டு இருக்கோம். கிரகங்கள் சூரியனை சுத்துற மாதிரி. இந்த சூரியனை கிரகணம் பிடிக்க ஆரம்பிச்சுடுத்துனா? பைத்திய மாதிரி வளராத. யாரும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. நீ தைரியலட்சுமி. சின்ன விஷயத்துக்கெல்லாம் இடிஞ்சு போக கூடாதுமா. நான் இடிய மாட்டேனா? நான் இடிய மாட்டேன். நான் இடியவே மாட்டேன். இத பாருமா தாட்சாயினி, புராணத்துல வர தாட்சாயினி கூட புருஷனை மதிக்கலைங்கிறதுக்காக தன்னைத்தான் இருச்சுண்டா. ஆனா என் மாட்டு பொன் தாட்சாயினி
மற்றவாளை வைத்தறிய பண்ணிட்டு இந்த மாமனார மகிழ வச்சா. இது எல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா, வெறும் ஆரம்பம் மட்டும்தான். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, அவ கண்ணிலேயே விரல விட்டு ஆடுற. ஆடி போடி, நீ கண்ணில் விரல விட்டு ஆட்டுறேங்கிற. அவ என்ன சொல்ல தெரியுமா? எல்லாரும் வெறும் விரல விட்டு தான் ஆட்டுறேங்கிறா. ஆனா நான் ஒத்தினா வைர மோதிரம் போட்ட விரல கண்ணில் விட்டு ஆட்டுறேங்கிறா. ஏன் தாத்தா அதுக்காக 25,000 தூக்கி அனாமத்தா கொடுத்துட்டீங்களே? டேய், உனக்கு தெரியாதுடா, ஒரேடிய விலையை ஏத்துனா அவளுக்கு பாதிப்பு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா விலையை ஏற்றி கூடவே அங்காரத்தையும் ஏற்றி படாத தலை லட்சம்பர். அந்த வெற்றிக்கு 50,000 ரூபா கூட கொடுக்கலாம். ஆமா, நம்ம சண்டையில சர்க்கார் தான் குழு காஞ்சிட்டு இருக்கு.